அபிராமி அந்தாதி 21வது பாடல். மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருணச் சங்கு அலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கு புரிசடையோன் உடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் கொடியே. அம்பாளுடைய நாமத்தை எல்லாம் வரிசையா சொல்ற இந்த பாட்டுல. மங்களை, மங்கள உருவானவளே, நித்திய சுமங்கலியா இருக்கக்கூடியவளே. மங்களை செங்கலசம் உளையார், செம்மையான கலசம் போன்ற தனபாரங்களை உடையவளே, செங்கலசம் உளையார். மலையார், மலை மகளே, அந்த இமயமலையுடைய அரசர் பர்வதராஜனுடைய மகளாக அன்று தோன்றினாள் அல்லவா, அதுதான் இந்த இடத்துல சொல்ற. மலையாள், மலை மகளே. வருண சங்கு அலை செங்கை அப்படின்ற, செங்கை செம்மையான கை, வருண சங்கு அலை. அம்மா கைகள்ல இந்த கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கை கீறி வளையலாக அணிந்திருக்கிறாளாம். அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் இந்த சங்கைத்தான் கீறி வளையலாக அணிந்திருப்பார்கள். நம்ம திருவம்பாவை பாடல்லையும் நம்ம பார்த்தோம். பெண்கள் எல்லாம் இந்த சங்கு இருக்கு இல்லையா, சங்கைத்தான் கீறி கீறி அதை ஒரு வளையலாக செய்து பெண்கள் அந்த காலத்துல கையில அணிந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். அது மாதிரி அம்பாள் இந்த கடல்ல இருக்கக்கூடிய சங்கை வளையலாக அணிந்திருக்கிறாளாம். அது எப்படி சொல்ற? சங்கு அலை செங்கை, செங்கை அப்படின்ற அந்த வளையலானது அப்படி அசைகிறதாம், அலை மாதிரி அப்படி அசைகிறதாம் அப்படின்னு சொல்ற. வருண சங்கு அலை செங்கை சகல கலாமயில், சகல கலாமயில்னா எல்லா கலைகளும் அறிந்தவளை, எல்லா கலைகளுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளை, மயில் போன்றவளை. அது சொல்ற. அடுத்து சொல்ற, தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன். தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன். அந்த கங்கை ஆக்ரோஷமாக, கங்கை வருது, இப்படி ஆக்ரோஷமாக வந்த கங்கை சிவபெருமானையும் சேர்த்து அடிச்சுட்டு போறேன் பாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா வந்தது. அப்ப சிவபெருமான் அவருடைய அந்த ஜடாமுடியை விரிச்சு வச்சார். விரிச்சு வச்ச உடனே அந்த ஜடாமுடிக்குள்ள அந்த கங்கையானது இங்கே போயிடுச்சு, அப்படி ஜடாமுடிக்குள்ள தங்கி அங்கேயே மாட்டிக்கிடுச்சு. அதனால வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் பகீரதன் வேண்ட ஒரு முடியை மட்டும் எடுத்து விட்டார். அதுல இருந்து வந்த தீர்த்தம் தான் இப்போ கங்கையா ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, தாவு கங்கை பொங்கு அலை தங்கும். பொங்கு, பொங்கு அலை தங்கக்கூடிய புரிசடையோன். அவ்வளவு அலை தங்கக்கூடிய அந்த கங்கை இருக்கக்கூடிய இடம் அந்த புரிசடையோன். அந்த ஜடைக்குள்ளதான் அவ்வளோ கங்கை இருக்குது. பொங்கு அலை தங்கக்கூடிய அந்த புரிசடையோன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் உடையார், ஒரு பாகத்திலே இருக்கக்கூடியவளை. தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் உடையார். உடையார், அம்பாளுக்கு உடையார்னு ஒரு பேரு, சிவபெருமானுக்கு உடையார் அப்படின்னு பேரு. பிரகதீஸ்வரர் கோயில் போனோம்னா பெரு உடையார் திருக்கோயில்னு போடலாம். சிவபெருமானுக்கு உடையார்னு பேரு, அம்பாளுக்கு உடையாள்னு பேரு. மாணிக்க வாசகர் கூட பாடுவார் இல்லையா, உடையார் உந்தன் நடு இருக்கும், உடையார் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் அப்படின்பார். அது மாதிரி அம்பாளுக்கு உடையார்னு ஒரு பேர். அதுதான் சொல்ற, உடையார், உடையவள் என்று பொருள். அடுத்து சொல்றார், பிங்களை நீலி செய்யார் வெளியார் பசும்பொன் கொடியே. பிங்களை அப்படின்னா பொன் நிறத்தவள், தங்க நிறத்தவள் அப்படின்னு அர்த்தம். தங்க நிறத்திலே இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. நீலி, நீலினா நீல நிறத்திலே இருக்கக்கூடியவள், நீல நிற மேனியை உடையவள், அதான் மகாகாளி. செய்யார், செய்யார்னா சிவந்த நிறத்தை உடையவள், சிவந்த மேனியை உடையவள், அதான் ஸ்ரீ லலிதாம்பிகை. நம்ம முதல் பாட்டிலே நிறைய பாட்டுல பார்த்தோம் இல்லையா, 5 தெய்வங்கள் சிவப்பு மேனியை உடையவங்க, அதுல ஸ்ரீ லலிதாம்பிகையும் ஒருத்தவங்க. அதுதான் சொல்றாங்க செய்யாள், சிவப்பு மேனியை உடையவள் லலிதாம்பிகை. வெளியாள், வெளியாள்னா வெண்மை நிறத்தை உடையவள் சரஸ்வதி. பசும்பன் கொடியே, பச்சை நிறத்தை உடையவள், அவள்தான் பார்வதி. இந்த இடத்துல 5 நிறத்தை உடையவளாக அம்பாளை சொல்ற.
பிங்களை பொன்னிறத்தை உடையவள், நீலி நீல நிறத்தை உடையவள், செய்யார் சிவப்பு நிறத்தை உடையவள், வெளியார் வெண்மை நிறத்தை உடையவள், பசும்பொன் கொடியே பச்சை நிறத்தை உடையவள். இந்த 5 நிறத்தை உடையவளாக அம்பிகை இருக்கிறார். சிவபெருமானுக்கும் 5 நிறங்கள் தான். நிறங்கள் ஓர் 5 அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். சிவபெருமானுக்கு 5 நிறம், அம்பாளுக்கு 5 நிறம். ஆக இந்த பாட்டுல அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய பெயர்களை நாமங்களை வரிசையா சொல்ற. திருச்சிற்றம்பலம்.